எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த சேனல்ல பிசிபி முதல் எஸ்எம்டி வரை செமிகண்டக்டர் உலகத்தின் நவீன தொழில்நுட்பங்களை எளிமையான முறையில உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது உங்கள் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி எஸ்எம்டி செமிகண்டக்டர். கடந்த வீடியோவில் நாம் எஸ்எம்டி அசம்பிளி ஃப்ளோ பற்றி பார்த்தோம். குறிப்பாக ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எஸ்எம்டி லைன் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு ஓவர்வியூவா சிம்பிளா பார்த்தோம். அதனால எஸ்எம்டி என்றால் என்ன, அதன் பேசிக் ப்ராசஸ் எப்படி இருக்கு என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைத்திருக்கு என்று நம்புகிறேன். இன்று நாம் எஸ்எம்டி ப்ராசஸில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் சால்டர் பேஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ். ஒரு பிசிபிக்கு சரியான அளவு சால்டர் பேஸ்ட் எப்படி அப்ளை செய்யப்படுகிறது, ஸ்டென்சில் பிரிண்டர் எப்படி வேலை செய்கிறது, அதன் முக்கிய பாராமீட்டர்ஸ் என்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்எம்டி லைன்ல இருக்கிற ஒவ்வொரு மிஷினையும் நீங்க பாருங்க. அதுல முதலாவதா லோடருக்கு அடுத்து இருக்கும் மிஷின் தான் நம்முடைய சால்டர் பேஸ்ட் பிரிண்டர். இந்த சால்டர் பேஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் தான் எஸ்எம்டி அசம்பிளில மிகவும் முக்கியமான முதல் ப்ராசஸ். ஏனென்றால் பிசிபி பேடுக்கு சரியான அளவு சால்டர் பேஸ்ட் சரியான இடத்துல அப்ளை ஆக வேண்டும். இதுதான் அடுத்தடுத்த ப்ராசஸ்களான காம்போனன்ட் பிளேஸ்மெண்ட் மற்றும் ரீஃப்ளோ சால்டரிங் குவாலிட்டியை தீர்மானிக்கிறது. மார்க்கெட்ல சால்டர் பேஸ்ட் பிரிண்டர்ல 3 முக்கியமான வகைகள் இருக்கிறது. முதலாவதாக மேனுவல் சால்டர் பேஸ்ட் பிரிண்டர், அடுத்ததாக செமி ஆட்டோமேட்டிக் சால்டர் பேஸ்ட் பிரிண்டர், அடுத்ததாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சால்டர் பேஸ்ட் பிரிண்டர். நாம் இந்த வீடியோல பார்க்க போவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சால்டர் பேஸ்ட் பிரிண்டர். இது ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படும் அட்வான்ஸ் மிஷின் லைக் ஆட்டோமேட்டிவ், மொபைல் செமிகண்டக்டர் மற்றும் ஹை ரிலையபிலிட்டி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இந்த டைப் ஆஃப் மிஷின் அதிகமா பயன்படுத்தப்படுது. இந்த மிஷின் எப்படி பிசிபி அலைன் செய்கிறது, ஸ்டென்சில் மூலம் சால்டர் பேஸ்ட் எப்படி பிரிண்ட் செய்கிறது, அதன் முக்கிய பாராமீட்டர்ஸ்கள் என்ன, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் எப்படி நடக்கிறது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்ப இந்த போட்டோல நான் சால்டர் பேஸ்ட் பிரிண்டிங் மிஷின் ரன் ஆக தேவையான முக்கியமான டூலிங்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூலிங்கை ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஏன்னா இந்த டூலிங் ஒவ்வொன்றும் தான் எஸ்எம்டி பிரிண்டிங் ப்ராசஸ்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இதை சரியாக மெயின்டைன் மற்றும் செட்டப் செய்யவில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சால்டர் பிரிண்டிங் குவாலிட்டியில உங்களுக்கு நிறைய டிஃபெக்ட் வரும். பிளஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ்களான மவுண்டிங் அண்ட் ரீப்ளோ சால்டரிங்ல அதிக டிஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த டூலிங்ல ஒன் பை ஒன்னா அகைன் பார்க்கலாம், சரிங்களா? அதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஸ்டென்சில். ஸ்டென்சில் என்பது ஒரு தின் மெட்டல் சீட். அது பிசிபி பேட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஓப்பனிங்ஸ் இருக்கும். சால்டர் பேஸ்ட் சரியான அளவுல பிசிபி பேடுக்கு டிரான்ஸ்பர் செய்வதுதான் ஸ்டென்சிலோட முக்கியமான வேலை. ஸ்டென்சில் திக்னஸ் மற்றும் அப்பாச்சர் டிசைன் சரியா இருந்தாதான் நல்ல சால்டர் பேஸ்ட் வால்யூம் கிடைக்கும். அதனால ஸ்டென்சில் செலக்ஷன் எஸ்எம்டி ப்ராசஸ்ல மிகவும் முக்கியமானது. நம்ம ஸ்டென்சிலோட ரொம்ப டீட்டெயிலா அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி சூஸ் பண்றது, எப்படி டிசைன் பண்றது, திக்னஸ் எப்படி சூஸ் பண்றது, அப்பாச்சர் டிசைன்ல என்ன எவ்வளவு வெரைட்டி ஆஃப் டிசைன் இருக்கு, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோ இது பண்றேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது டூலிங் பிளேட் அல்லது சப்போர்ட் பேஸ், பிசிபி எச் கன்வேயர் கிளாம்ப் பிளஸ் பிசிபி சப்போர்ட் பின். இது மூணுமே ஒன் ஆஃப் த சப்போர்ட் தாங்க. ஏன்னா பிரிண்டிங் பண்றப்ப மிஷின் சால்டர் பேஸ்ட பிசிபிக்கு ஒரு சப்போர்ட்டா பாட்டம் கீழ இருந்தும் சைடு கிளாம்ப்ல இருந்து கொடுக்கறது தான் அந்த சப்போர்ட் எச் கிளாம்புங்கிறது. பிசிபி கன்வேயர்ல உள்ள வந்த உடனே மிஷின் கன்வேயர்ல அட்டாச் ஆகியிருக்க ஒரு கிளாம்பு. சப்போர்ட் பேஸ் அண்ட் சப்போர்ட் பின்ங்கிறது என்னன்னா பிசிபிக்கு கீழே இருந்து பிசிபி பெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு எக்ஸ்டர்னல் டூல். அவ்வளவுதான் பிசிபி சப்போர்ட் பின் அண்ட் சப்போர்ட் பேஸ்ங்கிறது. அடுத்ததா சால்டர் பேஸ்ட். சால்டர் பேஸ்ட் என்பது சால்டர் பவுடர் மற்றும் ஃப்ளக்ஸ் மிக்சர். காம்பனன்ட் மற்றும் பிசிபி பேடுக்கு இடையே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மற்றும் மெக்கானிக்கல் பாண்ட் உருவாக இது முக்கியமான மெட்டீரியல். இதான் ஸ்டோரேஜ் கண்டிஷன், டெம்பரேச்சர் மற்றும் ஹேண்ட்லிங் சரியாக மெயின்டைன் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா சால்டர் பேஸ்ட் பிரிண்டிங் கரெக்டா உங்களுக்கு வராது. லைக் கோல்ட் ஜாயிண்ட் பிரிண்டர், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படலாம். இதோட ஸ்டோரேஜ் அண்ட் மெயின்டைன் அண்ட் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜரை நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எளிமையா சொல்றேன். அடுத்ததா ஸ்டென்சில் கிளீனர் ரோல் பிளஸ் கிளீனிங் சால்வெண்ட். இப்ப பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு வைப்புக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சால்டர் பேஸ்ட் அந்த ஸ்கியூச்சுக்கு மேலையும் ஸ்டென்சிலுக்கு கீழேயும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். அதை கிளீன் பண்ணி கண்டாமினேட் ஆகாம பிரிவென்ட் பண்ண உதவுறதா இந்த ஸ்டென்சில் கிளீனிங் ப்ராசஸ். அதுக்கு தான் நம்ம கிளீனிங் ரோல் பிளஸ் சால்வெண்ட். சால்வெண்ட்னா ஒண்ணு இல்லை, ஐபி தெரியுமில்ல, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். அதை தான் இங்க நாங்க யூஸ் பண்ணுவோம்.
அடுத்ததா அலைன்மெண்ட் சிஸ்டம் அல்லது ஃபிடிஷியல் அலைன்மெண்ட். இப்ப எஸ்எம்டி பிரிண்டர்ல பிசிபி மற்றும் ஸ்டென்சில் சரியாக அலைன் ஆக வேண்டும். அதற்காக ஃபிடிஷியல் மார்க் மற்றும் கேமரா சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. இது மிஷின்ல இன்ஃபீல்டா இருக்கும். ஓகேங்களா, நீங்க எக்ஸ்டர்னலா பை பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி மிஷின்லயே உங்களுக்கு இன்ஃபீல்டா இருக்கும். இந்த அலைன்மெண்ட் அக்யூரசி தான் ஃபைன் பிட்ச் காம்போனன்ட் அசம்பிளிக்கு மிகவும் முக்கியமானது. ஓகேங்களா, ஏன்னா நீங்க அந்த ஃபிடிஷியல் பிளஸ் ஸ்டென்சில் ஃபிடிஷியல் பிளஸ் பிசிபி ஃபிடிஷியல் கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணாதான் உங்களோட ஸ்டென்சில் பிளஸ் பிசிபி சேம் நேர்கோட்டில் அலைன் ஆகும். அப்பதான் பேஸ்ட் ஓப்பனிங்கும் பிசிபியோட பேடும் கரெக்டா ஃபிட் ஆகும். ஃபைனலா ஸ்க்யூஜ். இந்த ஸ்க்யூஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சால்டர் பேஸ்ட்டை ஸ்டென்சில் மேல ஸ்ப்ரெட் செய்து ஸ்டென்சில் ஓப்பனிங் வழியா பிசிபி பேடுக்கு டிரான்ஸ்பர் செய்கிறது. ஓகேங்களா, ஸ்க்யூஜில 3 முக்கியமான பேராமீட்டர் நீங்க பார்க்கணும். ப்ரெஷர், ஸ்பீட், ஸ்னாப் அப் டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த கண்டிஷன்லாம் சரியா இருந்தாதான் நல்ல பிரிண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா, இதையும் பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சால்டர் பேஸ்ட் பிரிண்டர் மிஷினோட முக்கியமான டூலிங்கள். இந்த டூலிங்ல அனைத்தும் சரியா வேலை செய்தாதான் எஸ்எம்டி லைன்ல நல்ல குவாலிட்டி அசம்பிளி கிடைக்கும். அடுத்த வீடியோல சால்டர் பேஸ்ட் பிரிண்டர் மிஷின் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செய்யுது என்பதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ஆர்வம் உள்ளவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிசிபி, எஸ்எம்டி, செமிகண்டக்டர் தொழில்நுட்ப தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.